Pile number 1 select பண்ணவங்களுக்கான coffee cup reading தான் பார்க்க போறோம். ஓகேவா? So pile number 1 எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? Yes, நானும் இருக்கேன். படி நிறைய விஷயங்கள் தெரியுது பாருங்க. உங்களுக்கு என்னென்ன தெரியுது பாருங்க. இதுல முக்கியமான ஒரு விஷயம் தெரியுது. எலிஃபண்ட் தெரியுது. அது உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. அந்த காஃபி கப்ல நடு மையத்துல எலிஃபண்ட் தெரியுது. சோ கணேஷோட வழிபாடு செய்யக்கூடிய நபர்களா இருப்பீங்க. இல்லைன்னா கணேஷ் உங்களை ஆசீர்வாதம் பண்ணிருப்பாரு. சோ சூப்பரா இருக்கு. அதே போல சிலந்தியோட வடிவம் தெரியுது. இது இந்த கார்னர்ல தெரியுது. உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. இந்த கார்னர்ல தெரியுது. ஓகேவா? சோ இந்த சிலந்தி வடிவம் எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க கைத்தறி ஆடை உபயோகப்படுத்தக்கூடிய நபர்களா இருப்பீங்க. இல்ல கைத்தறி ஆடைய விற்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பீங்க. ஸோ ஆடை சார்ந்து ஏதாவது தொழில் செய்யக்கூடிய நபர்களா இருப்பீங்க. இல்ல அந்த ஆடை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறது போல இருக்கலாம். அதே போல சிலந்தியோட வடிவம் தெரியறதுனால ஒரு சில விஷயங்கள் நீங்க இப்ப பண்றீங்கல்ல, உங்க வாழ்க்கைக்காக பண்றீங்க அப்படின்னா அந்த செய்யக்கூடிய விஷயங்கள்ல வந்து ஒரு கவனம் நிதானம் இந்த டைமுக்கு தேவை அப்படிங்கறது போல இந்த ஸ்பைடர் சிலந்தி அது உங்களுக்கு சொல்லுது. சிலந்திங்கிறது அது தன்னோட வலையை வந்து தானே நெய்து கொள்ளும் இல்லையா? சோ இந்த நெய்தல் ஒரு இலை தப்பா போனாலும் அது பெரிய ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தும். அதே போலதான் நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பாருங்க. ஏதாவது ஒரு விஷயங்கள் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க, இல்ல புதுசா ப்ராஜெக்ட் பண்றீங்க, இல்ல புதுசா சுயதொழில் பண்றீங்க அப்படின்னா என்ன செய்யறோம், எஸ் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் என்னவா வரப்போகுது அப்படிங்கறத சிந்திச்சு செயல்படுங்க. ஒரு தெளிவு நிதானம் இந்த டைமுக்கு தேவையான்னு கேட்டா எஸ், தெளிவு நிதானம் கவனம் இது மூணுமே உங்க வாழ்க்கைக்கு இப்போ ஒரு தேவை. ஓகேவா? அதே போல ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கைய வாழணும்னு ஆசைப்படக்கூடிய நபர்களா இருப்பீங்க. இந்த சிலந்தி அப்படிங்கறதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, படைத்தல். உங்களுக்குள்ள ஒரு படைப்பாற்றல் உள்ள நபர்கள் இருக்கலாம். இந்த படைத்தல் அப்படிங்கிறது எதை சார்ந்து வேணா இருக்கலாம். சுயதொழில் பண்ணக்கூடிய நபர்களா இருக்கலாம், இல்லைன்னா எழுத்தாற்றல் மிக்க நபர்களா இருக்கலாம், இல்ல இசைத்துறை சார்ந்து இருக்கலாம், இல்ல திரைத்துறை சார்ந்து இருக்கலாம், டிவி சீரியல் நடிப்பு இந்த மாதிரி இயல் இசை நாடகம் எதுல வேணா இருக்கலாம். படைப்பாற்றல் இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இருக்கக்கூடிய நபர்களா இருப்பீங்க. இந்த படைப்பாற்றல் வந்து அதிகமா எங்க வேலை செய்யும் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால இருக்கும் இல்லையா? சோ உங்களோட நெட்வொர்க் விரிவுபடுத்திக்கோங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம தேங்கி இருக்கோம், நம்மளோட பேர் இன்னும் சரியா தெரியல அப்படின்னா உங்களோட நெட்வொர்க்கை நீங்க விரிவுபடுத்திக்கோங்க. உங்களோட இணைப்பை வந்து பெருசுபடுத்திக்கோங்க. அப்போ உங்களுக்கு நிறைய பேரோட உதவி கிட்டும். சோ அதன் மூலியமா நீங்க ஒரு வெளிச்சத்துக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஓகேவா? தொழில் முறை சார்ந்தும் சரி, உங்களோட வேலை சார்ந்தும் சரி, இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயம் நான் பண்றேன் அது சரியா 4 பேருக்கு தெரியலன்னா உங்களோட வட்டாரத்தை கொஞ்சம் விரிவுபடுத்திக்கோங்க அப்படின்றாங்க. ஓகேவா? இந்த கப்ல இருந்து வரக்கூடிய விஷயங்கள். ஓகே, அதே நேரம் ஒரு விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னா சில நேரங்கள்ல சில சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. சோ சிக்கலில் இருந்து கொஞ்சம் தள்ளி இருங்க அப்படின்றது போல இருக்கு. சிக்கல் கொடுக்கும் மனிதர்கள் இருப்பாங்க. இல்ல ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு சரியா இது இல்லப்பா, இது என் மனசுக்கு சரியா படல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க அதனிடமிருந்து கொஞ்சம் விலகி இருக்கலாம். ஓகேவா? நீங்க இப்ப செஞ்சுட்டு இருக்க திட்டம்னு ஏதோ ஒண்ணு மனசுல போட்டு வச்சிட்டு இருக்கீங்க. இது உங்களோட ஆரோக்கியம் சார்ந்து இருக்கலாம், உங்களோட குடும்பம் சார்ந்து இருக்கலாம், உறவு சார்ந்து இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் செய்யணும் பண்ணணும்னு இருக்கீங்களா? அந்த விஷயத்த 1க்கு 2 வாட்டி சரியா பண்றீங்களான்னு பாத்துக்கோங்க. சோ உங்களோட திட்டமிடல வந்து அதிகம் பேர்கிட்ட பகிராதீங்க. அது கொஞ்சம் கமுக்கமா வச்சுட்டு செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ யாருக்கும் எல்லாத்துக்கிட்டையும் தண்டோரா போட்டுட்டு செய்யாதீங்க. சில நேரங்கள் அதுக்கு அதிருஷ்டி அந்த மாதிரி படக்கூடும். சோ அது செயல் வந்து சரியா போகாம கூட இருக்கலாம். எங்க வந்து ஸ்டெக் ஆகி போற மாதிரி இருக்கலாம். சோ உங்களோட இணைப்பை விரிவுபடுத்திக்கோங்க அப்படிங்கறது போல இந்த கப்ல ரீடிங்ல வருது. ஓகே, அதே போல இத பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு மீனோட எனர்ஜி. எஸ், நீங்க இதை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மீன ராசி மீன லக்னமா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அதே போல ரிஷபம் ராசி ரிஷப லக்னமா இருக்கலாம். புல் காளை மாடு அதோட வழிபாடு செய்யக்கூடிய நபர்களா இருப்பீங்க. இப்போ நந்தி பகவான வழிபடக்கூடிய நபர்களா இருப்பீங்க. சிவராத்திரிக்கு விரதம் இருக்கக்கூடிய நபர்களா இருப்பீங்க. இல்லைன்னா பிரதோஷத்துக்கு வந்து சிவன் கோயிலுக்கு போய் வழிபாடு செய்யக்கூடிய நபர்களாவும் இருப்பீங்க. அதே போல ஹனுமனோட எனர்ஜி இந்த சீசால தெரியுது. சோ ஹனுமன் சாலிசா படிக்கக்கூடிய நபர்களா இருப்பீங்க. ஹனுமனோட வால் இதுல அழகா தெரியுது. ஹனுமனோட கதை தெரியுது. அதே போல புதிதாக ஏதாவது ஸ்லிப்பர் ஏதாவது வாங்கியிருப்பீங்க, ஷூ ஸ்லிப்பர்ஸ் ஏதாவது வாங்கக்கூடிய நபர்களா இருப்பீங்க. பாதம் சார்ந்து ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதெல்லாம் படிப்படியா குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? சோ கால் சார்ந்து ஏதாவது இருக்கான்னு பாத்துக்கோங்க. காலில் ஏதாவது வலி அப்படின்னு இருந்ததுன்னா அதை கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. சில நேரங்கள்ல சின்ன அதுன்னு பார்ப்போம், அப்புறம் அது பெருசா வலி கொடுக்க ஆரம்பிக்கும். சோ நீங்க இப்பயே கொஞ்சம் என்னடா கால் வலிக்குதுன்னா என்ன ஏதுன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அது சரியாயிடும். ஓகே, ஒரு சின்ன மசாஜோ இல்ல ஒரு வெந்நீர் ஒத்தடமோ
இல்ல ரொம்ப நடந்து நடந்து கால் வலி இருந்ததுன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. மற்றபடி பெருசா ஒன்றும் இல்லை. இது சொல்றதுக்கு ரொம்ப சிம்பிள் ரீடிங் தான். ஓகேவா? நீங்க இப்ப இது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மஞ்சள் கலர் இல்ல நீல கலர் பச்சை கலர் இதுல உங்களோட ஆடையோட கலர் இது இருக்கலாம், இல்ல இது போன்ற கலர் உங்க வீட்டுல இருக்கலாம். சோ இதோட பிளெஸிங்ஸ் உங்களுக்கு எப்படி பொருந்தது அப்படின்றதுக்காக நான் இந்த வண்ணங்களை சொல்றேன். ஓகேவா? மஞ்சள், நீலம், பச்சை இது போன்ற வண்ணங்கள் வந்து நீங்க சுத்தி முத்தி பாக்குறீங்கன்னா இந்த வாசிப்பு உங்களுக்கு பொருந்தி போகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. சில பேர் பிரவுன் கலர், இப்ப இந்த காஃபி எப்படி பிரவுனா இருக்கு, சோ அது போல பிரவுன் கலர் ட்ரெஸ் கூட போட்டுட்டு இருக்கலாம். ஓகேவா? ஸ்பைடரோட எனர்ஜி வந்து சூப்பரா இருக்கு. ஸ்பைடர் மாதிரி தான் ஒரு சில விஷயங்களை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு திட்டம் போட்டு வட்டம் போட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு மாதிரி அழகா பின்னிட்டு இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? எஸ், நீங்க செஞ்சுட்டு இருக்கிறது எல்லாமே சிறப்பா இருக்கு. பட் அதற்கு கொஞ்சம் கவனம் அதிகமா தேவைப்படுது. அதே போல தெளிவா ஒரு விஷயத்தை திட்டமிட்டு செயல்படுங்க. போட்டு குழப்பிக்காதீங்க அப்படிங்கிறது. அர்த்தமுள்ள வாழ்க்கையா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க இல்லையா? அது ரொம்ப சிறப்பு. ஸோ உங்க வாழ்க்கை வந்து மிகுந்த அர்த்தத்தோட தான் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஸோ வெளியில இருந்து யாராவது ஏதாவது சொன்னாலும் அது பெருசா மனசுல வாங்கி போட்டுக்காதீங்க. படைப்பாற்றல் மிக்க ஒரு நபரா இருப்பீங்க. ஓகேவா? ஸோ உங்களோட படைப்பு தான் உங்களுக்கான ஒரு ஃப்ரேம், ஒரு அடையாளத்தை கொடுக்குமான்னு கேட்டா கண்டிப்பா உங்களோட படைப்பாற்றல் தான் உங்களுக்கான அடையாளத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேரும். இந்த படைப்பாற்றல் இன்னும் கூட அதிகமா உங்களுக்கு போய் ரீச் ஆகணும் அப்படின்ற போது உங்களோட நெட்வொர்க்கை நீங்க பெருசு பண்ணிக்கோங்க. இந்த வாசிப்புல இருந்து வந்த விஷயங்களை நான் உங்களுக்கு படிச்சுட்டேன். இது எத்தனை பேருக்கு பொருந்ததுன்னு தெரியல. பொருந்துறவங்க எடுத்துக்கோங்க, பொருந்தாதவங்க தவிர்த்துருங்க. ஸ்மைலி, ஸோ இது தெரியுதுன்னு நினைக்கிறேன். எப்பவுமே இன்முகத்தோட இருங்க. வாட்ஸ்அப்ல நீங்க இமோஜஸ் அனுப்பும் போது கூட நல்லா ஸ்மைலி ஃபேஸ் அனுப்புங்க. ரொம்ப அழுகாச்சி ஃபேஸ்லாம் அனுப்பாதீங்க. ஹனுமனோட எனர்ஜி சூப்பரா இருக்கும். ஸோ முடிஞ்சா ஹனுமன் சாலிசா கேளுங்க, இல்ல ஹனுமன் கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க. எஸ், உங்களுக்கு சிவனோட பிளெஸிங்ஸ் கூட இருக்குப்பா. அதுக்குதான் உங்களுக்கு ரிஷபம் சார்ந்து வந்திருக்கு. ஸோ புல்லோட எனர்ஜியும் சூப்பரா இருக்கு. நீங்க ஏதாவது மாடுகளுக்கு உணவு கொடுக்கக்கூடிய நபர்களா இருப்பீங்க. நான் சொன்ன மாதிரி பைரவர் வழிபாடு இருக்கு. ஸோ இதுல நிறைய பேரோட எனர்ஜி கனெக்ட் ஆகுது. இதுல எப்படி உங்களுக்கு பொருந்ததோ அப்படி எடுத்துக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் பாப்பீங்க இல்லையா? ஸோ நல்லா இருக்கு. ஓகேவா? எல்லாமே குட் தான். ஒரே ஒரு விஷயம் தான், இந்த சிக்கல் தரக்கூடிய மனிதர்கள் யாராவது உங்களை சுத்தி இருப்பாங்க. அந்த சிக்கல்ல மட்டும் மாட்டிக்காதீங்க அப்படிங்கறது போல இருக்கு. ஸோ நல்லா இருக்கு. ஓகேவா? தேங்க்யூ, பாய். வணக்கம். பாயில் நம்பர் 2 எடுத்தவங்களுக்கான காஃபி கப் ரீடிங் பார்க்கலாம். ஓகே, ஸோ நல்லா இருக்கீங்களா? பாயில் நம்பர் 2. எஸ், உங்க கப்பும் ரொம்ப நல்லா இருக்கு. சரியா? நல்லா இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா? பட் இதுல சில பேருக்கு வந்து சில மனமுறிவு ஏற்பட்டிருக்கலாம். மனமுறிவுங்கிறது ஒரு நெருக்கமானவர்களோட பிரிவு ஏற்பட்டிருக்க சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறது போல இருக்கு. இந்த பிரிவுங்கிறது 2 வகையில இருக்கும். ஒண்ணு, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க உங்களை விட்டு தொலைதூரமா போயிருப்பாங்க. இப்ப வேலை சார்ந்து வெளிநாடு, வெளியூர் அந்த மாதிரி போயிருக்க கூடும். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு காதல் முறிவு அந்த மாதிரி இருக்கலாம். இன்னும் சில பேருக்கு ரொம்ப டீப்பா போய் பார்த்தா இது யாராவது ஒரு தெரிஞ்சவங்க, இல்ல ரொம்ப ரொம்ப தூரத்து சொந்தம் அந்த மாதிரி இருக்கிறவங்க யாராவது வந்து இறந்திருப்பாங்க, இயற்கை எழுதியிருப்பாங்க அப்படிங்கிறது போல இருக்கு. ஸோ இதனால உங்களோட கப் எப்படி இருக்குன்னா, வாழ்க்கையில எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படிங்கறது ஒரு மாதிரி ஒரு பிடித்தம் இல்லாத மாதிரி இருக்கு உங்க கப்பு படிக்கும் போது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் கொடுக்குற மெசேஜ் என்ன தெரியுமா? இதுல இன்னொரு சிம்பிள் தெரியுது, ஸ்டார். ஓகே, எஸ், ஸ்டார் சிம்பிள் தெரியுது. இது எப்படி இருக்குன்னா, ரொம்ப இருட்டா இருக்கும்போது தான் அந்த நட்சத்திரங்களோட மினுமினுப்பு நமக்கு தெரியும். நட்சத்திரங்களே தெரியும். அதற்கு முன்னாடி நட்சத்திரம் இருக்கும், பட் இருட்டுல தான் அதோட வெளிச்சம் வந்து அதிகமா இருக்கும். அதே போலதான் இது நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. நம்பர் 2 எடுத்திருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இருட்டா இருக்கு, பட் நீங்க மத்தவங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கீங்க அப்படிங்கறத நினைவு வச்சுக்கோங்க. சோ சில உறவுகள், சில பேர் உங்களை விட்டுட்டு போயிருப்பாங்க. பட் அதெல்லாம் தவிர்க்க முடியாத ஒன்று. உங்களுக்கான ஒரு புதிய பாதையை வந்து இந்த நட்சத்திரத்தின் வழியா உங்களுக்கு வழிகாட்டியா யாரோ ஒருத்தவங்க இருந்து சொல்லி கொடுப்பாங்க. சரியா? சோ உங்களுக்கான ஒரு வெளிச்சத்தை நீங்க கொடுத்துப்பீங்க. அதே போல மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கக்கூடிய இடத்துல நீங்க இருக்கீங்க அப்படின்னு உங்களோட ஏஞ்சல்ஸ் சொல்றாங்க. ஓகே, சோ ஏதாவது ஒரு முக்கியமான முடிவுகளை எடுக்கணும்னா கொஞ்சம் பொறுமையோடு சிந்திச்சு செயல்படுங்க அப்படிங்கறது போல இருக்கு. உங்களோட கனவு இலக்குன்னு இருக்கும் இல்லையா? அதெல்லாம் எந்த ஒரு காலகட்டத்திலயும் நீங்க கை விட்டுடாதீங்க. சில நேரங்கள்ல மனசுங்கிறது கொஞ்சம் விரக்தி நிலையில இருக்கலாம். சுத்தி நடக்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம ஒண்ணு நினைப்போம், அங்க ஒண்ணு நடந்துட்டு இருக்கலாம். பட் அதனாலலாம் எதுவுமே சோர்ந்து போயிடாதீங்க. உங்களுக்கான விஷயங்களை நீங்க செஞ்சுக்கோங்க. உங்களுக்கான விஷயங்களை நீங்க பொறுப்பெடுத்து செய்யுங்க. ஓகே, சோ உங்களோட கனவு இலக்கு ஏதாவது இருந்ததுன்னா அதற்கான வேலைகள் என்ன, அதுல உங்களோட கவனத்தை கொடுங்க. உங்களோட அடையாளத்தை நீங்க தான் உண்டு பண்ணிக்கணும் அப்படிங்கிறது உங்களோட தேவதைகள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள். ஓகேவா? சோ நம்பிக்கை மற்றும் பொறுமையோட செயல்பட்டீங்கன்னா, இப்போ ஒரு மாதிரி விரக்தி நிலையில இருக்கீங்கல்ல,
அதெல்லாம் கூடிய சீக்கிரத்துல போய் ஒரு நம்பிக்கையான நட்சத்திரம் எஸ் எடுத்தோன்னே ஸ்டார் சிம்பிள் தெரிஞ்சதுன்னு சொன்னேன். அது போல ஒரு நம்பிக்கையான நட்சத்திரத்துக்கு நீங்க இடத்த பிடிப்பீங்க. சரியா? நீங்க ஸ்டார் சிம்பிள் இங்க தெரியுதுன்னு சொன்னா சோ ஸ்டார் வாங்கக்கூடிய நபர்களா இருப்பீங்க. எங்கேயாவது நட்சத்திர குறியீடுகள் பார்க்கக்கூடிய நபர்களா இருப்பீங்க. இல்ல யாராவது உங்களுக்கு நட்சத்திரத்தை வந்து பரிசீலிக்கக்கூடிய நபர்களா இருப்பீங்க. சோ பொறுமை அது ஒன்றிதான் உங்களுக்கு தேவை. ஓகேவா? விரக்தி இருக்கதான் செய்யும். கப்பு படிக்கும் போது ஏகப்பட்ட குழப்பங்கள், ஏகப்பட்ட மன வருத்தங்கள் இருக்கிற மாதிரி இருக்கு. சோ ரொம்ப பிடிச்சவங்க வந்து தூரமா விலகி போயிருக்கலாம். நான் சொன்ன மாதிரி இது உறவினர், தூரத்து உறவினர் இல்ல தூரத்து நண்பர்கள் யாராவது வந்து ரொம்ப நெருக்கமானவங்க திடீர்னு இறந்து போயிருக்கலாம். சோ அந்த ஒரு மன வருத்தங்கள் இருக்கலாம் அப்படிங்கிறது போல இருக்கு. பட் இது ஒரு பொதுவான வாசிப்பு. எது பொருந்ததோ எடுத்துக்கோங்க. இன்னும் சில பேருக்கு அந்த காதல் தோல்வி அந்த மாதிரி ஏற்பட்டிருக்க சான்சஸ் இருக்கு. ஆனா இதுல நட்சத்திர குறியீடு இருக்கிறது மட்டும்தான் மிக 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 சிறப்பு. ஓகேவா? நீங்க ஒரு தெய்வ தூதர்களால ஆசீர்வதிக்கப்பட்ட நபர்களா இருப்பீங்க. சோ தெய்வீக ஆற்றல் வந்து உங்க கூட இருந்து வழிகாட்டுது உங்களுக்காக. ஓகே? சோ புதிய வாய்ப்புகள், வேலை சார்ந்து, உறவு சார்ந்து, ஏதாவது உறவை இழந்துட்டீங்கன்னா நீங்க இழந்ததோட ஒரு நல்ல உறவு உங்களுக்கு கிடைக்க கூட வாய்ப்புகள் இருக்கு. அதே போல வேலை சார்ந்து புதிய முயற்சிகள் எடுத்தீங்கன்னா நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள்னால ஒரு புதிய வாய்ப்புகள் கிடைக்க கூட சான்சஸ் இருக்கு. ஓகே? சோ உங்களோட மனநிலை அதுதான் நாளுக்கு நாள் வந்து அப் அண்ட் டவுன்ல இருக்கு. ஒரு இது எப்படின்னா சில பேருக்கு வந்து ஒரு 15 நாள் வந்து ஏற்றம் கொடுக்கக்கூடிய மனநிலையில இருப்பாங்க. இன்னொரு 15 நாள் வந்து ரொம்ப டவுனா என்னடா இப்படி அப்படின்ற மாதிரி இருக்கலாம். இன்னும் சில பேர் வாரம் வாரம் ஒரு வாரம் நல்லா இருக்கும், அடுத்த வாரம் ரொம்ப தேமைன்னு போகும், மறுபடியும் அடுத்த வாரம் நல்லா இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்குள்ளேயே ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கான்னு கேட்டா பலபட்சம் உணர்வுகள் சார்ந்து உங்களுக்குள்ள ஒரு போராட்டங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சோ உங்களோட மனநிலையை எவ்வளவு சந்தோஷமா மகிழ்ச்சியா நிம்மதியா வச்சுக்க முடியுமோ வச்சுக்கோங்க. அதே போல நீங்க உண்ணக்கூடிய உணவுகள் நல்லதா பார்த்து உண்ணுங்க. ஏன்னா இங்க தெரியறது வந்து வயிறு சார்ந்த, குடல் சார்ந்த ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கிறது போல இருக்கு. இந்த குடல் சார்ந்த பிரச்சனைகள் கூட ரொம்ப பெருசா இல்ல, ரொம்ப உணவு சார்ந்த, உணவு கட்டுப்பாடு, மனம் சார்ந்த பிரச்சனையினாலதான் இந்த வயிறு சார்ந்த பிரச்சனை கூட வந்திருக்கும். சோ நீங்க எடுக்கக்கூடிய உணவுகளை வந்து கொஞ்சம் கவனம் கொடுத்தீங்கன்னா போதும். அதே போல சில பேர் வந்து பாம்பு, அவங்க கனவுல வந்து பாம்பு வந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? சோ பாம்பு வந்துருச்சுன்னு பயப்படாதீங்க. இது வந்து நீங்க சிவனோட வழிபாடு எடுக்கக்கூடிய நபர்களா இருந்தீங்கன்னா இந்த பாம்புங்கிறது அது ஒரு உங்ககிட்ட இருக்கிற ஒரு கெட்டதை எடுத்துட்டு போவதா வந்திருக்கலாம். ஓகேவா? சில பேருக்கு ராகு கேது பயிற்சி நடக்கும்போது கூட சோ இந்த ராகு கேது பயிற்சி நடக்கும்போது பாம்புகள் கனவுல வர சான்சஸ் இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த கப்ல வரும்போது வந்து ரொம்ப நல்லதா தெரியுது. ஓகேவா? உங்ககிட்ட இருக்கிற ஒரு தீமையான விஷயத்தை தான் அதை எடுத்துட்டு போக வந்திருக்கு. ஒரு திருஷ்டி, கண் திருஷ்டியா இருக்கலாம், இல்ல உங்களோட ஆரோக்கிய குறைபாடா இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு தீமை தரக்கூடிய நபர்களோட பார்வையா இருக்கலாம். சோ ஏதோ ஒரு கெட்டதை எடுக்கிறது அந்த பாம்பு உங்க கனவுல வந்திருக்கலாம். சோ பயம் வேண்டாம். எஸ், பயமே வேண்டாம். ஓகேவா? நீல வண்ண நிறம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதா இருக்கலாம், இல்ல ப்ளூ கலர் அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய நபர்களா இருப்பீங்க. சோ உங்களுக்கு ஸ்டார் சிம்பிள் வந்திருக்கனால எந்த வித பயமும் வேண்டாம். ஓகேவா? நீங்க இப்போதைக்கு இருட்டுல இருந்து மத்தவங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய நபர்களா இருப்பீங்க. பட் நீங்களே ஒரு பிரகாசமான ஒரு ஒளியை வந்து இன்னும் கூடிய சீக்கிரத்துல பாப்பீங்க. ஓகேவா? சோ உங்களுக்கான வெளிச்சத்தை நீங்க உண்டு பண்ணிப்பீங்க அப்படிங்கிறது போலதான் இருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் மன நிறைவோட ஒரு துணிஞ்சு செய்யறது, தைரியமா செய்யறது அப்படிங்கிற நபர் தான் நீங்க. பட் இப்ப இன்னும் ஒரு மன சோர்வு இருக்கிற மாதிரி இந்த கப்பு பிடிக்கும் போது ரெசினேட் ஆகுது. சோ அந்த மன சோர்வு மட்டும் வேணாமே. கவலைப்படுறதா இருந்தா கொஞ்ச நாளோ சில மணி நேரமா கவலைப்பட்டுட்டு உங்களோட வேலையை நீங்க செய்ய தொடங்கிடுங்க. சோ உங்களோட கவனத்தை உங்க வேலையில வச்சு செஞ்சீங்கன்னா போதும் அப்படிங்கிறது போல இருக்கு. ஓகேவா? சோ இது ஒரு சிம்பிள் ரீடிங் தான். இதுல வரக்கூடிய விஷயங்களை நான் பகிர்ந்து உங்களுக்கு சொல்றேன். எது பொருந்ததுன்னு பாருங்க. ஓகே? சோ எஸ், நம்பிக்கை. இந்த நம்பிக்கையும் வேணும், அதே நேரம் பொறுமையும் வேணும். இந்த நம்பிக்கை பொறுமைங்கிறது இணை பிரியாத 2 சகோதரர்கள் போல. அவங்கள மட்டும் துணைக்கு வச்சுக்கோங்க. விரக்திங்கிறதுலாம் இருக்கு, இந்த கப்பு படிக்கும் போது இருக்கு. வாழ்க்கையில ஒரு பிடித்தம் இல்லாதது போல இருக்கு. பட் இந்த விரக்தி எல்லாம் கொஞ்சம் தூரமா வச்சுட்டு உங்களுக்கான இலக்குன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதை நோக்கி நீங்க பயணிக்க ஆரம்பிச்சீங்கன்னாங்களே எல்லாமே சிறப்பா போக சான்சஸ் இருக்கு. இந்த நட்சத்திர குறியீடுங்கிறது அது ஒரு வழிகாட்டுதல் போலதான் இருக்கு. ஓகே? சோ கண்டிப்பா உங்களுக்கான ஒரு வழிகாட்டி, ஒரு சிறந்த வழிகாட்டி உங்க வாழ்க்கைக்கு வருவாங்க. எஸ், உங்களை சுத்தி யாராவது ஒரு நல்லவங்க இருந்து அவங்க கைட் பண்ணுவாங்க. இப்படிப்போ அப்படிப்போன்னு சொல்லுவாங்க. சோ அவங்களோட வழிகாட்டுதல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க எடுத்துக்கலாம். எதுவுமே சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா போதும். சரியா? சோ கவலை சார்ந்து அதிகமான கவலைகளும் இதுல தெரியுது. சில நேரங்களில் குழப்பங்கள் தெரியுது. இது ஏன்னா சுத்தி நான் சில விஷயங்கள் பாக்குறேன், என்ன சுத்தி எதுவுமே பெருசா என்ன சொல்றது நல்லது எதுவுமே என் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிறது போல இருக்கு. பட் உங்களை சுத்தி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. நீங்க தான் அதுக்கு முதன்மையான நபர். ஓகே? இந்த நன்மைங்கிறதுக்கே நீங்க தான் ஆதாரமா இருக்கீங்க. நான் அதுக்கு தான் சொன்னேன், இந்த நட்சத்திரம் வந்து ஒளி காட்டுது. அந்த ஒளி காட்டியா நீங்களாவே இருக்கலாம்.
சரியா? சோ நீங்க மத்தவங்களுக்கு எக்ஸாம்பிளா இருக்கக்கூடிய நபர்கள் தான். உங்களை பார்த்து மத்தவங்க வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டக்கூடிய நபர்களா வருவாங்க. ஓகே, சோ இவங்கள மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்றது போல அடுத்தவங்களுக்கு வந்து மேற்கொள்ளாக காட்டக்கூடிய நபர்கள் தான் நீங்க. ஆனா சில நேரங்கள்ல நீங்களே மனசோர்வுக்கு தள்ளப்படுறீங்க. சோ அந்த அவ்வளவு வேண்டாமே, அவ்வளவு கஷ்டம் எதுக்கு? பிடித்தமான நபர்கள் உங்களை விட்டு போயிருக்க வாய்ப்புகள் இருக்குன்னு நான் சொன்னேன். பட் அதை விட நல்ல நபர்கள் கூட உங்க வாழ்க்கையில வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. சோ ஒரு விஷயம் நம்மளை விட்டு போகுதுன்னா அதை விட நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில வருங்கிறது நம்பிக்கையோட இருங்க. கண்டிப்பா அது வரும். சரியா? அது காதலா இருக்கட்டும், இல்ல வேற ஏதாவது பணம் சார்ந்து இருக்கலாம், ஆரோக்கியம் சார்ந்து இருக்கலாம், பொருளாதாரம் சார்ந்து இருக்கலாம், ஏதோ ஒரு கடன் சார்ந்த கூட இருக்கலாம். சில பேர் கடன் வாங்கிட்டு அதை கொடுக்க முடியாத சூழ்நிலையில இருக்கலாம். பட் இந்த கடனை அடைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பணம் வருவான்னு கேட்டா வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? சோ இப்போதைக்கு இந்த விரக்தியான மனநிலையில இருக்கீங்களா, அது மட்டும் வேண்டாம். சோ உங்களோட ஏதாவது காதல் தொலைஞ்சு போயிருக்கு, ஒரு மாதிரி நான் யாருமே இல்லாம இருக்கேன் அப்படின்னா, நீங்க யாருமே இல்லாம இருக்கிறதுக்கு உங்களுக்கான ஒருத்தவங்க வருவாங்க. சரியா? எஸ், அது நீங்க நெடுங்காலமா வரன் தேடிட்டு இருக்கலாம், ஒரு 30+ இருக்கலாம். சோ உங்களுக்கான ஒரு வாழ்க்கை துணை வருமானு கேட்டா வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, கண்டிப்பா இருக்கு. இந்த நட்சத்திரங்களை பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு. உங்களுக்கான ஒரு தவங்க வருவாங்க. சரியா? அவங்க வந்து உங்க வாழ்க்கையே ஒரு ஜொலிப்பா ஆக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க, இல்ல நீங்களே அவங்களுக்கு ஒளி கூட்டக்கூடிய நபர்களாவும் இருப்பீங்க. சோ பாத்துக்கோங்க, நல்லா இருக்கு இந்த கப்பு. பட் நீங்க தான் அப்பப்ப கொஞ்சம் டவுன் ஆகுறீங்க, அது வேண்டாம். உணர்வு சார்ந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு கோபம் வரக்கூடிய நபர்களா இருப்பீங்கல்ல. ஆமை எப்படி தன்னோட கூட்டுக்குள்ள அதுவே போய் ஒளிஞ்சுக்கும், அது போல உங்களை நீங்களே சுருக்கிக்கிறீங்க, அது வேண்டாம். கொஞ்சம் மகிழ்ச்சியா இருங்க. எஸ், மகிழ்ச்சியா இருங்க, அதுவே போதும். அதுவே உங்களுக்கு நிறைய நல்ல விஷயத்த உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். ஓகே, இது பொருந்துதான் பாருங்க. பொருந்துறவங்க எடுத்துக்கோங்க, புரிந்ததவங்க தவிர்த்துருங்க. தேங்க்யூ.